கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். இந்த நாள் உங்களுக்கு ஆண்டவர் நன்மையை செய்கிற ஒரு நாள். கலங்க வேண்டாம். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு அகன்று போகும். நன்மைகள் நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 5:21 வசனம். நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர். நாவின் சவுக்குக்கு மறைக்கப்படுவீர். ஜீவார்த்தின் தலைப்பு மறைக்கப்படுவீர்கள். மறைக்கப்படுவீர்கள். நாவின் சவுக்குக்கு மறைக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மனிதனுக்குள் இருக்கிற அவயங்களில் நாவு பொல்லாத ஒரு அவயம். நீங்க யாக்கோபு நிருபத்துல போய் பார்த்தீங்கன்னா, சிறிய நாவு, அதாவது ஒரு சின்ன நெருப்பு ஒரு பெரிய காட்டை கொளுத்ததை போல நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நிறைய காரியத்தை கொளுத்தி போடும், நிறைய அழிவு உண்டாக்கும். மனிதர்கள் தங்கள் நாவை வைத்துக்கொண்டு பேசுகிற வார்த்தையினால எத்தனை மனுஷருடைய வாழ்க்கை அழிஞ்சிருக்கு தெரியுமா? எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு தெரியுமா? எத்தனை பேர் டிப்ரெஷனுக்குள்ள போயிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் இந்த உலகத்துல நீ வாழ வேண்டாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க தெரியுமா? ஆனா ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வசனம் சொல்லுது, யார் என்ன நாவை வச்சு பேசட்டும், என்ன பேசட்டும், எந்த எதிரான காரியத்தை உங்களுக்கு, அதாவது நாவை வைத்துக்கொண்டு எந்த தீமையான காரியத்தை உங்களுக்கு விரோதமாய் எந்த இடத்திலும் பேசட்டும், அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அதற்கு தேவன் உங்களை மறைத்து பாதுகாப்பார். மறைத்து பாதுகாப்பார். ஒரு பிரச்சனை வரப்போறதில்லை, ஒரு தீமையும் வராது. சரியா? நீங்க பிசினஸ் பண்ணலாம். அங்கேயா போறீங்க, அங்க இருக்கிற பொருள் எல்லாம் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஒன்றும் வராது. அவன் குடும்பமா, நல்ல குடும்பமே கிடையாது அப்படின்னு பேசுவாங்க. ஒன்றும் வராது. அந்த சர்ச்சையா போறீங்க, அங்க என்ன நடக்குது, பிசாசு வச்சு எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பயப்படாதீங்க. நம்ம ஆண்டவர் யாரு தெரியுமா? இந்த உலகத்துல இல்லாதும் பொல்லாதும் எதுவானாலும் நாவை வச்சு பேசட்டும், அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு வராது. நான் உங்களை மறைச்சு பாதுகாத்து நடத்துவேன். நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? உங்களுக்காக அடியேன் ஜெபிக்க போகிறேன். ஜெபம் இல்லாமா? அன்பு தகப்பனே, நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி. நாவின் சவுக்குக்கு மறைத்து பாதுகாக்கிற தெய்வம். எங்களை குறித்து இப்படி பேசுறாங்களே, இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி யாராவது மன கஷ்டத்தோடு இருப்பாங்கன்னா, இனி இவங்க அதை குறித்து கலங்கக்கூடாது. கர்த்தரை மறைச்சு பாதுகாப்பார். அவங்க பேசுற வார்த்தையின் தீமையின் காரியம் எங்களை அணுக போவதில்லை. நன்றி. நீர் அப்படி உடைய பிள்ளைகளை நடத்த போகிறீர். ஸ்தோத்திரம். இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். குறிப்பாய் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை தாரும். கற்பத்தின் கனி இல்லாத உடைய பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை தாரும். கடன் சுமை விலகட்டும், பெரியவனை விலகட்டும். இந்த நேரத்தில் குடும்பத்தில் யாராவது ஆபத்தான நிலையில் இருந்தால் அவர்களுக்குள்ளே இப்பொழுதே ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்து உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை துடைப்பீரா. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். இந்த நாள் ஒரு அதிசயத்தின் நாள். நீர் அப்படி செய்து நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.